இவரின் முழு வீடியோ பார்க்க கீழே உள்ள பொம்மையின் விரலை தொடங்க போதும். அதான் சார் ஒரு ஒரு 3 மீட்டருக்கு 3 மீட்டர் இடம் இருந்தாலே நமக்கு போதும். இந்த 2 கியூபிக் மீட்டர் நம்மளால் அமைச்சு நம்மளால் நல்ல முறையில் எளிமையான இடம். இது மூவபிள் மாடல். இந்த இடம் சரி வரல, நம்ம வீடு எங்கே வேறு எங்கேயா மாற்றுறோன்னா இது இன்னொரு இடத்துக்கு கூட நம்மளால் ஷிஃப்ட் பண்ணிக்க முடியும். நம்ம காங்கிரீட் கட்டடமாவோ கல் கட்டடமாவோ இருந்ததுன்னா அதை மாற்றுறது பழைய மாடல் சொல்லுவாங்க, கேவிபி மாடல்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆனால் இது அப்படி கிடையாது. இது மூவபிள், ரெண்டுமே ஃபைபரு. பயோகேஸ் ட்ரம்மு தான் இது. இது வந்து ஒரு ஃபைபர் மாடல். இது 2 கியூபிக் மீட்டர் அளவுக்கு இருக்கிற ஒரு பயோகேஸு. இதுலேருந்து கிடைக்கிற எரிவாயுவை தான் எங்கள் வீட்டு சமையலுக்கு பயன்படுத்துகிறோம். ஒரு சாணம் ஒரு இடத்துல கொட்டி வச்சுருந்தோம்னா தென்னை மர விவசாயிகளுக்கெல்லாம் தெரியும், அதில் காண்டாமிருகம் உற்பத்தி ஆகும், சுற்றுச்சூழலில் கொஞ்சம் பாதிப்பும் ஏற்படும். இந்த மாதிரி சாண எரிவாயுவாக மாற்றுறதுனால நமக்கு சுற்றுச்சூழல் பாதிப்பு இல்லாமல் இருக்குது. இதுலேருந்து கிடைக்கிற சிலரியை நேரடியாக பயன்படுத்தலாம். மாட்டு எருவாக இருந்ததுன்னா பயன்படுத்துறதுக்கு மக்க வைக்கிறதுக்கு நமக்கு 1 வருடம் ஆகும். இது அப்படி கிடையாது. இன்றைக்கி நீங்கள் சாணத்தை போட்டிங்கன்னா 2 நாள் கழித்து சிலரியாக வெளியே வரும்போது அன்றைக்கே நீங்கள் பயன்படுத்தலாம். அப்போது பயோகேஸ் தயார் பண்ணுறது மூலமாக, மண்ணுக்கு கொடுக்குறது மூலமாக மறுபடியும் கால்நடைக்கு தேவையான உணவையும் நம்மளால் அதிலேருந்து எடுத்துக்கொள்ள முடியும். அதனால் ஒவ்வொரு விவசாயியும் வாய்ப்பு இருக்கிறவங்க இதை பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு வந்து பயோகேஸ் பயன்படுத்த முடியும். ஒரு பயோகேஸ் போடுறதுக்கு 30,000 ரூபா செலவாகுதுன்னா ஒரு வருடத்தில் அந்த பயோகேஸ்காரிய காசை நம்மளால் நிச்சயமாக எடுத்துட முடியும். அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே லாபம் தான். இவரின் முழு வீடியோ பார்க்க கீழே உள்ள பொம்மையின் விரலை தொடங்க போதும்.